எனவே என் உடலை புசித்தவாறு பசியாறு என்று சட்டென்று நெருப்பில் விழுந்து விட்டது. ஆ ஆ என்று பதறிப்போனான் வேடன். என் பொருட்டளவா உயிர் விட்டது இது? நான் தீயொழுக்கமுள்ளவன், மற்றவைகளின் தசையை புசித்து வாழ்பவன், கனவில் கூட பராபகாரத்தையும் இரக்கத்தையும் சிறிதும் அறியாதவன். ஆகையால் ஊனை தின்று ஊனை பெருக்கும் பாவி நான். கோர நரகத்திற்கு தான் போவேன். அதை இந்த புறா எனக்கு திருஷ்டியாந்தமாய் காட்டிவிட்டது. இனி இது முதல் ஊன் உண்ணேன். பசி தாகம் குளிர் வெயில் பொறுத்து கொண்டு பாவமில்லாதவனாக பார்ப்பேன் என்றவன் தன்னிடமிருந்த அனைத்து வேட்டை பொருட்களையும் ஒடித்தெறிந்து விட்டதோடு பெண் புறாவையும் பரிவுடன் விடுவித்தான். விடுவிக்கப்பட்ட புறாவோ, இருந்தோம்பலாகிய தர்மத்தின் பொருட்டு உயிர்விட்ட எண்ணிய நாயகனே, நான் இழந்திரேன் என்று கூறி அந்த வேடன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவன் குளிர்காயும் அதே நெருப்பில் காதல் நாயகனாக ஆண்புறா வேகும் அதே தீயில் அது விழுந்து உயிர்விட்டது. வெலவெலத்து போனான் வேடன். 1 நிமிடம், 2 நிமிடம், 3 நிமிடம், அப்படியே நிமிடங்கள் ஆகிக்கொண்டே போயிடுச்சுது. அந்த நெருப்பையை பார்த்து நின்ற அந்த வேடன் 4வது நிமிடம் அவன் உடலும் அதே தீக்கு காணிக்கை ஆகிவிட்டது. தானும் நெருப்பில் குதித்தது மூலம் அந்த வேடன் தன் பாவ பிறவியை புண்ணிய பிறவியதாக்கி கொண்டு விட்டான்.